ஆதிரை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து யாரு ஃபினாலே ஸ்டேஜ்ல 2 பேர் நிப்பாங்க அல்லது வந்து உங்க கூட இருக்கிற கோ கண்டஸ்டண்டா யார் நிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. பட் ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வன்மத்தை கக்க வேண்டும், அதுவும் வந்து கானா வினோத் மேல வந்து வன்மத்தை கக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட போயிட்டு இவங்களுக்கு வந்து கானா வினோத் நிக்க கூடாது அப்படின்னு சொன்னா இவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனா மத்தவங்களையும் சொல்லக்கூடாது. அதாவது என்னங்க காமெடி பண்றவரெல்லாம் கூட்டு போயிட்டு டைட்டில் வினர் ஆக்கினா இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வன்மத்தோட வயிறு எரியிறது இங்க வரைக்கும் தெரியுது ஆதிரை அவர்களே. ஸோ ஆக்சுவலா வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஸோ அந்த டாஸ்க்ல வந்து யாரு ஃபினாலே ஸ்டேஜில் நிற்பாங்க, எந்த 2 பேர் நிற்பாங்க, இல்லைனா வந்து உங்க கூட நிற்கக்கூடிய ஆள் யாரு, யாருக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லணும். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொன்னாங்க. அதை பத்தி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கனி வந்து என்ன சொல்றாங்க, கனியும் அரோராவும் 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான் வந்து ஃபினாலே ஸ்டேஜில் நிற்பாரு, அந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி வந்து போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நாட் சர்ப்ரைஸ். கனி யாரு பேரை சொல்லுவாங்க, ஒன்று விக்ரம் இல்லைனா எஃப்ஜே, சபரி கல்டி வந்துட்டாப்ல. ஸோ அதனால வந்து கனி சொல்றதுல வந்து ஓகே டன். சரி ஓகே, கனி சொல்ற கருத்துக்கு வந்து முரண்பாடு இருக்கான்னு கேட்டால் இல்லை எனக்கு. ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் டிசவுடான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ஆள் வந்து சில இடத்துல வந்து ஒரு வன்மத்தோட சில கேம் ஒரு மாதிரி ஆடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மைதான். சில இடத்துல வந்து ஒரு மாதிரி பாடி ஷேம் பண்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து மோக் பண்ற மாதிரி பண்றது என்னமோ உண்மைதான். பட் ஆனால் அதனால வந்து எஃபர்ட் போடுறாப்புல. ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து அந்த டாஸ்க்ல முழு மூச்சா இறங்கி அதுக்கான எஃபர்ட் போடுறாரு. 2வது விஷயம் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற தளம் வந்து அந்த பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்றாரு. ஸோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்கான ஒரு பிக் பாஸ் மெட்டீரியலா இருக்காரு. ஸோ அதனால வந்து விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து ஃபினாலே ஸ்டேஜில் நிற்கிறதுக்கான தகுதி இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100% அவர் வந்து தகுதி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்து 100% சொல்றேன், ரொம்ப தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆள். பார்வதி தான் ஃபினாலே ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு என் கூட நிற்கிறதுக்கு ஒரு ஆள் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையான்னு கேட்டா இந்த ஷோவை 61 நாளாக அந்த ஷோ வந்து ரன் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது வந்து விஜய் பார்வதி. அதுக்கு வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை. எப்படி கானா வினோத் டிசர்வ்டோ, எப்படி விக்ரம் டிசர்வ்டோ, அதே மாதிரி விஜய் பார்வதியுமே வந்து டிசர்வ்டு தான். என்ன நிறைய ஃப்ளாஸ் அவங்கள்ட்ட இருக்கு. அதை தான் வெளியில் வந்து பெரிய அளவில் வந்து போர்ட்ரேட் பண்ணி அவங்கள வந்து தப்பாக காமிக்க முயற்சி பண்ணுறாங்களே தவிர டிசர்வ்டு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. விக்ரமோட புரிதல் அப்படிங்கிறது வந்து சரியாக தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தாங்க எங்களோட ரம்யா அக்கா வந்தாங்க. நாங்கள் ஏன் ரம்யா வந்து டைட்டில் வின்னர் சொல்கிறோன்னு புரியுதுங்களாங்க. அவங்க சொல்கிறாங்க ஃபினாலே ஸ்டேஜில் வந்து பிரஜின் தான் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு பதிலுங்க, என்ன மாதிரி. ஏன் நாங்கள் வந்து ரம்யாலாம் அதனால தாங்க டைட்டில் வின்னர். அவங்க வந்து வேற ஒரு கிரகத்தில், அதாவது வந்து பிக் பாஸ் சீசன் 9ல் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 10ல் இருக்கிறாங்க. வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பிரஜின் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆவார் இருப்பாரு அப்படிங்கிறவர் டிஃபரெண்டான ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரஜின் வந்து கோ கண்டஸ்டன் சொல்லி சொன்னா மட்டும் போதாது, கொஞ்சமாச்சும் நியாயமா பேசணும். அங்க போய் நின்றுகிட்டு என்னோட கோ கண்டஸ்டாக இருக்கக்கூடிய 20 வருஷமா என்னோட கோ கண்டஸ்டாக இருக்கக்கூடிய சாண்ட்ரா தான் ஃபினாலே ஸ்டேஜில் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுறாரு. இப்படி சொன்னா நீங்க வந்து எமோஷன் கேம் தான் விளையாடுறீங்கன்னு சொல்லுவாங்க, கப்புள்ஸ் கேம் தான் விளையாடுங்கன்னு சொல்றாங்க. மனதை தொட்டு உண்மையாவே அது இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி, நாளைக்கு வேணாயா, இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி அங்க யார் வந்து லைம் லைட்ல இருக்கா, யாருக்கான ஒரு ஆதரவு இருக்கு, யாரு கேமை விளையாடுறா, அவன் நெகட்டிவா விளையாடுறான் பாசிட்டிவா விளையாடுறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2வது கதை. யாரு கேமை விளையாடுறா அப்படின்னு சொல்றதை விட்டு தான் பொண்டாட்டி தான் என் கூட வந்து நிற்பாங்க, நாங்க 2 பேர் தான் டைட்டில் வின்னர் அண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நகைப்பிக்குறைதான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கம்ருதீன் மற்றும் வியானா 2 பேருமே வந்து கானா வினோத்தை தான் சொல்றாங்க. அதுல வியானா வந்து ஒரு சரியான பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க, யாரு என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் நான் இப்படிதான், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் இப்படிதான் கேம் ஆடுவேன் அப்படிங்கிற ஒரு புரிதலோட கானா வினோத் வந்து கேம் ஆடுறாரு. இது பாசிட்டிவா நெகட்டிவ். ஏன்னா இந்த வாரம் வந்து முழுக்க கானா வினோத்துக்கு எதிராக வந்து ஒரு நெகட்டிவ் விஷயமா வந்து போர்ட்ரே ஆகுது. அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஃபேஸ்புக்ல நிறைய பேர் வந்து என்னமோ வினோத்துக்கு நான் ஜால்ரா அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் நடந்த பிரச்சனையில வினோத் மட்டும்தான் கெட்டவர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் தப்புன்னு சொன்னே தவிர வினோத் மேல தவறே இல்லை அப்படின்னு சொல்லவே கிடையாது. வினோத் மேல தவறு இருக்குன்னா அதை விட ஒரு படி மேல திவ்யா மேல தவறு இருக்கு. நேத்துக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், சாண்ட்ரா கூட ஃப்ரெண்டா இருந்த சாண்ட்ராவே சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட ஏன் யாருமே கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டாங்கன்னா, நீ முதல்ல மற்றவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டேற, நீ பேசிட்டு உன்னோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி காரி துப்பாத முறையா சொல்லியிருப்பாங்க.
அதை தான் அந்த வீடியோவில் வந்து நான் வந்து விவரிக்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது கவுனா வினோத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. பட் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார் இப்போ சரி இருக்கோ அதை நம்ம சொல்லணுமா இல்லையா? கவுனா வினோத்து பக்கம் தவறு இருந்தால் திவ்யா மேலே அதுக்கு மேலே தப்பு இருக்குது. அதையும் பேச மாட்டேறீங்க. ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துட்டா எப்படா அவன் மேலே ஒரு சின்ன துரும்பு விழுவான் அவனை வந்து நம்ம போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான் அந்த வீடியோவை தவிர கவுனா வினோத் ஜால்ரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறமா தாங்க நம்மளோட அக்கா ஆதிரி அக்கா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்களை வந்து ஃபஸ்ட்டு 2 வாரம் வெளியில் அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அதுவே கரெக்டு. இவங்களுக்கு உள்ள வெளியில் போகும்போது பிக் பாஸ் ஒரு பில்டப் பண்ணார். அப்பயே செம்ம கிரிஞ்சாக இருந்துச்சு. எதுக்குடா இது என்னடா பண்ணுச்சு சீரியஸாக சொல்லட்டுமா? நம்ம இவன் பண்ணாங்கல்ல பிரவீன் ராஜ் இருக்கார்ல, பிரவீன் ராஜோட கேம் பிளேல 10% கூட ஆதரி கேம் ஆடலை. பூர்ணிமாவை நம்ம வந்து சீசன் 7 நான் போட்டு அடி நடிச்சேன். அப்பயும் நான் ரிவ்யூ பண்ணேன். அந்த டைமில் வந்து போட்டு அடி நடித்தேன். பூர்ணிமா இஸ் ஃபார் பெட்டர் தென் ஆதரி. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பொண்ணு வந்து கேம் அப்படிங்கிறது ஆடவே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. சரி, இந்த பொண்ணா இதை வந்து எப்படின்னா பெருசா நான் வந்து ஒரு நல்ல கேமர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பில்டப் பண்றது என்ன, விஜய் சேதுபதி பில்டப் பண்ணது என்ன போகும்போது திரும்ப 2வது வாய்ப்பு கொடுத்து கவுனா வினோத் வந்து காமெடி பண்றதுனாலே அவருக்கு டைட்டில் வின்னர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னோட வன்மம் வந்து வெளியில வந்தே தீரும் அப்படி மாதிரி சொல்றாங்க. இது வந்து என்டர்டைன்மெண்ட் ஷோ. இது முழுக்க என்டர்டைன்மெண்ட் ஷோ. என்டர்டைன்மெண்ட் ஷோவில் பாட்டு பாடி காமெடி பண்ணி டைட்டில் வின் பண்ண என்ன தப்பு? உங்களுக்கு எங்க வயிறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன் ஆதரிக்கிட்ட. அப்போ உங்களை மாதிரி எப்ஜே கூட போயிட்டு ரொமான்ஸ் பண்ணாதான் அந்த கண்டென்ட்டுக்கு தான் டைட்டில் வின்னர் கொடுக்கணுமா மேடம்? இப்போ ஒரு வாரமா வந்து இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. கேம்லாம் ஆடலைங்க. வைல்டு கார்டில் வெளியில் உள்ள வந்தாங்கல்ல, ஆக்சுவலாக உள்ள என்னென்ன நடக்குது, எப்படி போகுது, யாரை எப்படி அடிக்கணும் என்னங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வரலாம்ல. வெளியில 30 நாள் இருந்து கேமை பார்த்துட்டு உள்ள போய் என்ன நீ கிழித்தி? அதுதான் நான் கேட்கறது. என்ன நீ கிழிச்ச? ஒண்ணுமே பண்ணல. இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா இதை எப்படி பயன்படுத்திருப்பாங்க தெரியுமா? நீ இன்னும் கவுனா வினோத் மேல ஒரு வன்மத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க. கவுனா வினோத்துக்கு எதிராக பேசினா கவுனா வினோத்துக்கு எதிராக இருக்கிற ஓட்டுலாம் உனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியோட போயிட்டு நீ பிளே பண்ற அப்படின்னு தான் தெரியுது. 2வது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. யார் வந்து வின்னர் ஆவாங்க இல்லை வந்து ஒரு டைட்டில் வின்னர் அந்த ஃபினாலே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்து. அவங்கவுங்களோட அவங்க ஒரு பேர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு பேரை சொல்லணுமே தவிர மற்றவங்களாம் கவுனா வினோத்தை சொல்றாங்க, அது எனக்கு வயிறு எரியுது, அது எப்படி சொல்லலாம், அது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. காமெடி பண்ணி டைட்டில் வின்னர் ஆகிறதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன மாதிரி வந்து காஜி எடுத்து அலைஞ்சு அதை தான் நீ வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆதிரி. திரும்பி சொல்றேன், பூர்ணிமா உங்களுக்கு மேல இந்த மாதிரி வந்து வன்மத்தோட பூர்ணிமா சுத்த மாட்டாங்க. கொஞ்சம் டாக்ஸிக் கேம் தான் ஆடினாங்களே தவிர நீங்க ரொம்ப 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 மோசமா இருக்கிறீங்க. தயவு செஞ்சு மாத்திங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கவுனா வினோத்துக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களை வந்து கவுனா வினோத்துக்கு எதிரான ஆளாகவும் அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ஹீரோ வில்லன் கான்செப்ட் வரும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அங்க ஆல்ரெடி ஒரு 3-4 பேர் வந்து தடத்தை பதித்து விட்டார்கள். என்னோட கணிப்புப்படி டாப் 3 அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இந்த டாஸ்க் அதை பேஸ் பண்ணி தான் வருது அப்படிங்கிறதுனால கவுனா வினோத், விஜய் பார்வதி, விக்கல்ஸ் விக்ரம். ஸோ இவங்க டாப் 3 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். இவங்க தான் ஓட்டிங் அடிப்படையிலுமே வந்து டாப் 3ல இருக்கிறாங்க. இவங்களை தவிர்த்து விட்டு நீங்க இவங்களே வந்து இப்ப இந்த வாரமே வந்து பார்வதி வந்து எவிக்ட் பண்றதா சொல்றாங்க. ஒருவேளை வந்து பார்வதி எவிக்ட் பண்ணா அது கேம் ஷோவுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய கெடுதல். இப்ப என்ன டிஆர்பி லோன்னு சொல்றாங்கல்ல, கெடுதலை ஏற்படுத்துமே தவிர பாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க தான் வந்து ஷோவை ரன் பண்றதுக்கான ஒரு மிக உந்துகோலா இருக்கிறாங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து விட்டு ஷோவை ரன் பண்றதுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம சேனல்ல புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏபி.